என்னில் அடங்காத கிருபைகள் காய் என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வாய் உன்னை நோக்கும் எதிரியன் கண்ணின் முன்னில் பதறாதே உன்னை நோக்கும் எதிரியன் கண்ணின் முன்னில் பதறாதே கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே எண்ணி எண்ணி துதி செய்வாய் யோர்தான் புரண்டு வரும்போது எண்ணற்ற பாரங்களோ யோர்தான் புரண்டு வரும்போது எண்ணற்ற பாரங்களோ எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில் எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில் எண்ணி எண்ணி துதி செய்வாய் உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவர் தாசருக்கு நீதியவர் உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவர் தாசருக்கு நீதியவர் எண்ணி எண்ணி துதி செய்வாய் அடங்காத கிருபைகள் காய் என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வாய் உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவர் தாசருக்கு நீதியவர் உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவர் தாசருக்கு நீதியவர் எண்ணி எண்ணி துதி செய்வாய் என்னில் அடங்காத கிருபைகள் காய் என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வாய். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்களுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய சித்தம் செய்ய நாங்கள் இன்றைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம் அப்பா. நாங்கள் வாழ்ந்தாலும் உம்மோடு தான், நாங்கள் மரித்தாலும் உம்மோடு தான் என்று சொல்லி உம்முடைய சித்தத்திற்கு எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்திருக்கிறோம் அப்பா. உம்முடைய சித்தம் மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறப் போகிறதப்பா. நீர் எங்களை ஒவ்வொரு முறையும் கட்டுவிக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே,
நீர் எங்களை மறப்பது இல்லை ஆண்டவரே. நீர் எங்களை நினைத்து இருக்கிறீரப்பா. எங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். இன்றைக்கும் உம்முடைய ஆறுதலான வார்த்தைகளை கேட்பதற்கு எங்கள் செவிகளை திறந்து தரும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. வார்த்தைகள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருப்பதற்காக நன்றி. அந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கைக்குள்ளே நிறைவேறட்டும் அப்பா. இதை கேட்கிற ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் அருமையான வாக்கு தத்தத்திற்குள்ளாக நாம் கடந்து போகிறோம். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆதியாகமம் 40:13. 3 நாளைக்குள்ளே ஒரு மனிதனுக்கு ஒரு சம்பவம் நடக்க போகிறதாம். எப்படியாம்? இவனை எந்த பார்வோன் தள்ளி விட்டிருந்தானோ அந்த பார்வோனே உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். எல்லாரும் இந்த வார்த்தையை நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். பாருங்க, ஒரு ரோட்டில் நம்ம போயிட்டுருக்கும்போது கீழே விழுந்துட்டோன்னா நம்ம எழுப்பி விடுவதற்கு யாராவது உதவி கட்டாயம் தேவைப்படும். இளைய வயதில் நம்மளே எழுந்து கொள்வோம். ஆனால் முதிர் வயது ஆகும்போது நமக்கு பேலன்ஸ்லாம் தவறிடும். லேசாக விழுந்தாலும் கூட ரொம்ப கீழே விழுந்த பிறகு தான் நம்ம இழ முடியும். பாருங்கள், யாராவது உதவி செய்ய முடியும். இன்றைக்கு ஆண்டவர் இப்படி தடுமாறி விழுகிறவர்களுக்கு ஆண்டவர் உதவி செய்ய வல்லமை உடையவராக இருக்கிறார். நம்முடைய ஏற்கனவே நடந்து வருகிற ஒரு நேர் வழியிலிருந்து நாம் தவறும் பொழுது, அல்லது நம்முடைய பாதை நமக்கு மாறி வரும் பொழுது, நம்முடைய சூழல் மாறி வரும்போது கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்தி நம்மை மறுபடியும் தன்னுடைய நிலையிலே அவர் நிறுத்துவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் இழந்து போன ஸ்தானத்தை பெறும்படியாக செய்வார். நாம் இழந்து போன வாழ்க்கையை பெறும்படியாக செய்கிறார். நாம் எந்த இடத்திலிருந்து விழுந்து போனோமோ அந்த இடத்திலே நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறார். எதையெல்லாம் இழந்து போனோமோ அதையெல்லாம் அவர் திரும்ப கொடுக்க அவர் வல்லமை உடையவர். இவையெல்லாம் சீக்கிரத்திலே சம்பவிக்கும். 3 நாளைக்குள்ளே அவர் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். இது அவருக்கு லேசான காரியம். ஏன் தெரியுமா? அவர் சர்வ வல்லமை உடைய தேவனாய் இருக்கிறார். இந்த வார்த்தைகளை நாம் பார்க்கும் பொழுது கடினமான சூழ்நிலைக்குள்ளே 3 பேர் கடந்து போகிறார்கள். பாருங்கள், ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கு 3 கதாபாத்திரங்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று யோசேப்பு, இன்னொன்று பான பாத்திரக்காரன், இன்னொன்று சுயம்பாகி. பான பாத்திரக்காரன் என்று சொன்னால் ராஜாக்களுக்கு அவர்களுக்கு குடிப்பதற்கான பானங்களை, அது எதுவாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் அவன் முதலாவது தயாரித்து அதை டேஸ்ட் பண்ணி அவர்களுடைய உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று சொல்லி அவருக்கு பரிமாற வேண்டும். சுயம்பாகி என்று சொன்னால் உணவை தயாரித்து அந்த உணவை அவன் டேஸ்ட் பண்ணி அதை அவர் அந்த ராஜாவுக்கு கொடுத்து அவரை பராமரிக்க வேண்டும். இப்படிப்பட்ட இந்த 3 பேரும் ஒரு கடினமான சூழ்நிலைக்குள்ளே கடந்து வருகிறார்கள். 3 பேரும் ஒரு சேர அவர்கள் சிறையிலே இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் இந்த யோசேப்பின் மூலமாக பான பாத்திரக்காரனுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் நிலை நிறுத்துவார் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கு கூட ஆண்டவர் சொல்லுகிற ஒரு செய்தி என்ன என்றால், அவர் நம்முடைய தலையை உயர்த்தி மறுபடியும் நம்முடைய பழைய நிலைமையிலேயே நம்மை கட்டுவித்து வைப்பார். ஏழையாயிருந்து பணக்காரர்களாக ஆனாங்கன்னா அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் பணக்காரர்களாக ஆகி அவர்கள் ஏழையாகும்போது அவர்கள் படுகிற கஷ்டங்கள், மன கஷ்டம் மற்றும் எல்லா காரியங்களையும் எதிர்கொள்ளுவதிலே அவர்கள் படுகிற உபத்திரவம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. பாருங்க, அதனால தான் ஒருவேளை
நான் நினப்பேன், நல்ல வேளை நம்மளெல்லாம் பணக்காரங்களாக ஆண்டவர் பிறக்க வைக்கல. நம்ம ஏழையாக பிறந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்கிறோம், உயரத்தில் வந்து கொண்டே இருக்கிறோம். நிறையா குடும்பத்தை நான் பார்த்துருக்கிறேன், பணக்காரர்களாக அல்லது எல்லாம் கிடைத்து அவர்கள் ஒரு நாளில் அவர்கள் நிலைமை தடுமாறும் பொழுது அவர்கள் மிகுந்த சோர்வடைந்து பாருங்கள், இதுக்கு மேலே வாழ வழியில்லை என்று சொல்லி தற்கொலைக்கு முயன்று போனவர்கள் எத்தனை பேர் பாருங்கள். எல்லா பிஸ்னஸ் நல்லா நடந்தது, கடன் வந்துட்டு உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, குடும்பமாக தற்கொலை பண்ணிக்கிறாங்க. குடும்பமாக காரையே எரித்து அந்த காருக்குள்ளே உட்கார்ந்து விடுறாங்க பாருங்க. இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில் கர்த்தர் நம்மை நினைவு கூறுகிறார். நம்முடைய நிலைமை மேலே இருந்து கீழே வரும்போது மறுபடியும் நம்மை நம்முடைய நிலைமையிலே அவர் நிறுத்த வல்லமை உடையவராக இருக்கிறார். மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், நாசியிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம். ஆம், ஆண்டவரால் மாத்திரம்தான் ஒரு மனிதனை உயர்த்த முடியும். பிரியமானவர்களே, இன்றும் இந்த 3 விதமான மனிதர்களுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை இந்த பானபாத்திரக்காரனுக்கு கொடுத்தார் அல்லவா. இந்த கடின சூழ்நிலையிலே அவர் நம்மையும் நினைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த கடினமான இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு நம்ம இப்படிப்பட்ட ஒரு கடின சூழ்நிலையில் விழுந்து போய் கிடக்கிற சூழ்நிலையில் எழமாட்டாத இடத்துல இருக்கிறோமா, அவர் நம்மை மறுபடியும் கட்டுவிக்க வல்லமை உடையவர். நம்மை நினைவிலே அவர் கொண்டிருக்கிறார், நம்மை நினைத்திருக்கிறார். நம்மை மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் இல்லவே இல்லையாம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 6:10 சொல்லுகிறது, ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே அல்ல. உங்கள் கிரியைகள் என்ன கிரியைகள்? நீங்கள் பரிசுத்தவான்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் செய்த உதவிகளை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் இல்லை. மனுஷங்களுக்கு செய்ததையே மறந்து விடுகிற தேவன் இல்லைன்னா, அவரை நாம் வணங்கும் போது, அவரை துதிக்கும் போது, அவரை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அவர் நம்மை எளிதிலே மறந்து விடுவாரா? நம்முடைய கடினமான சூழ்நிலைகளிலே அவர் நம்மை நினைத்து திரும்பவும் நம்முடைய நிலைமையிலே நிறுத்துவார். அதுக்கு ஒரு வேளை நீங்கள் எப்படி நம்ம பழைய வாழ்க்கையை நம்ம நினைக்கும் போது, ஐயோ நான் எப்படி இருந்தேன், யோபு படித்தான், தன்னுடைய வாழ்க்கையை நினைத்து பார்க்கிறான். நான் நெய்யிலே என் பாதங்களை கழுவினேனே, இப்பொழுது ஒரு ஓட்டை எடுத்து என்னை சுரண்டி கொண்டிருக்கிறேனே என்கிற அந்த தாழ்ந்த நிலைமையிலே வந்த பொழுதிலும் கூட ஆண்டவர் யோபுவை கைவிடவே இல்லை. மறுபடியும் அவர் எப்படி நிலை நிறுத்தினாராம் பாருங்கள். 2 மடங்காய் இரட்டிப்பான நன்மையினாலே அவனை நிரப்பினார். இன்றைக்கு அதே ஆண்டவர் நம்மையும் அப்படி செய்வது அவருக்கு லேசான காரியம். சங்கீதம் 98:3 சொல்லுகிறது. சங்கீதம் 98:3 அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகள் எல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது. அவர் தமது கிருபையையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார். எப்படி, எதற்காக அவர் நம்மை உயர்த்துகிறார் பாருங்க. தம்முடைய கிருபை, நம்ம மேலே வைத்த கிருபை, நம்ம மேலே அவர் வைத்திருக்கிற உண்மை, அவருடைய உண்மையின்படி, அவருடைய கிருபையின்படி நம்மை அவர் நினைவு கூறுகிறார் பாருங்க. இந்த ஜெயிலில், இந்த சிறையில் நாம் பார்க்கிறோம், இக்கட்டான சூழ்நிலையில் யோசேப்பு பிடிக்கப்பட்டவனாக இருக்கிறான். அவனுடைய குடும்பத்தை குறித்து வாசிக்கும் பொழுது அவன் 13 சகோதரர்களோடு இருக்கிறான். அந்த சகோதரர்கள் மத்தியில் இவனுக்கு பல வர்ணமான அங்கிகள் கிடைக்கிறது. தகப்பனால் மிகவும் நேசிக்கப்பட்டவன். பொறாமை கொண்ட இந்த சகோதரர்கள் அவனை கொன்று ஒரு குழியிலே போட்டுவிட தீர்மானித்தார்கள். ஆனால் ஆண்டவருடைய தயவுள்ள கிருபையின்படி அவனுக்கு மனம் இறங்கி ஒரு குழியிலே போட்டுவிட்டு அங்கே வியாபாரிகள் வந்த பொழுது அவனை எடுத்து விற்று விட்டார்கள். தங்களுடைய தகப்பனிடத்திலே போய் அவன் ஒரு விலங்கினாலே, மிருகத்தினாலே பீருண்டு செத்து போனான் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் இந்த யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்ட இடத்துல அவன் பழி சாட்டப்பட்டு, வீணான குற்றம் சாட்டப்பட்டு அவன் சிறையிலே அடைக்கப்பட்டான். எடுத்து வாசிக்கலாமா? ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆதியாகமம் 39:20 சொல்லுகிறது, யோசேப்பின்
யோசேப்பின் எஜமானன் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். ராஜாவின் கட்டளையினால யாரெல்லாம் ஜெயில் கைதி ஆனாங்களோ அங்கே இவனும் கொண்டு போய் இவனை சேர்த்து விட்டான். பாருங்க, அங்கே தான் அவன் பானபாத்திரக்காரனையும் சுகயம்பாயியையும் அவன் காண்கிறதாக நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த ஜெயில் எப்படி சந்தோஷமாக இருக்கும்? இருக்கவே இருக்காது. எவ்வளவு கடினமான ஒரு இடத்துல இருக்கும் பாருங்க. சங்கீதத்தில் இந்த யோசேப்பின் நிலைமை எப்படி இருந்ததாம்? அவனுடைய ஜீவன் இரும்பிலே அடைக்கப்பட்டிருந்தது, அவனுடைய உயிர் இரும்பிலே அடைக்கப்பட்டிருந்தது. பாருங்க, எப்படி ஒரு கடினமான பாதை, இரும்பில் அடைக்கப்பட்டது போல அவனுடைய நிலைமை இருந்ததாம். ஜெயில் கைதிகளை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோன்னா, அவங்களிடத்தில் இனிமேல் விசாரித்தோன்னா அவங்க சொல்லுவாங்க, ஒவ்வொரு செல்கள் இருக்கும், காலையிலே எங்களை திறந்து விடுவார்கள், அங்கே பாருங்கள் அந்த செல்களுக்குள்ளே அடிபிடி சண்டை நடக்கும். அதே போல் போலீஸ்காரர்கள் வந்து அவர்களால் துன்புறுத்தப்படுவோம், எதுக்கு அடிக்கிறாங்க, எதுக்கு என்ன செய்கிறாங்கன்னே தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னாங்க. ஒரு சமயம் ஒரு போதகர் ஒருவர் ஒரு காரியத்திற்காக அவர் ஜெயிலிலே அடைக்கப்பட்டார், அவர் சிறையிலே அடைக்கப்பட்டார். பாருங்க, அவர் என்ன தவறு செய்தார் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அவர் சிறையிலே நீண்ட நாட்கள் இருந்தார். அவருக்காக பாருங்க, அந்த சிறைச்சாலை அதிகாரிகள் கண்களிலே தயவு கிடைத்தது. இவர் எப்பொழுதும் ஜெபம் பண்ணிக்கொண்டு மற்றவர்களுக்காக ஜெபம் செய்து கொண்டே இருப்பார். ஆகவே அவங்க அந்த செல்லில் பாஸ்டருக்கென்று ஒரு இடத்தை கொடுத்து விட்டார்கள். ஒரு சின்ன அறையிலே அந்த பாஸ்டர் அதில் இருந்து அவர் அந்த ஊழியக்காரர் ஜெபித்து கொண்டு இருப்பார்கள். எல்லாரும் ஜெபம் செய்வார்கள். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் இப்படி பகிர்ந்து கொண்டாராம், ஆண்டவர் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே என்னை சிறைச்சாலையிலே வந்து ஊழியம் செய்யும்படியாக எனக்கு வைத்திருக்கிறார். எல்லாரும் வெளியில் ஊழியம் செய்கிறீங்க, நான் எங்கேருந்து ஊழியம் செய்கிறேன்? ஜெயிலிருந்து ஊழியம் செய்கிறேன். கிட்டத்தட்ட 17 நீண்ட ஆண்டுகள் அந்த ஜெயிலில் இருந்து அநேக ஆத்துமாக்களை அவர் ஆண்டவருக்குள்ளே வழி நடத்தினார், ஜெயில் கைதிகளை அவர் வழி நடத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அதே போல் மதுரை மாவட்டத்தில் ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார். அவருடைய பெயர் நோவா. முதலாக அவர் தமிழ்நாட்டில் உள்ள அரசாங்க அதிகாரிகளோடு பேசி கைதிகளும் படித்து கொள்ளலாம், கைதிகளும் தங்களுடைய கல்வி தகுதியை உயர்த்தி கொள்ளலாம் என்று சொல்லி அரசாங்கத்தில் போராடி அவர் அப்படியான ஒரு வாய்ப்பை பெற்றுக்கொண்டார். அவருடைய ஊழியம் எப்படி இருந்தது? அங்கே இருந்த சிறைச்சாலை கைதிகளுக்கு பாடங்களை சொல்லி கொடுத்து 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பிரைவேட்டாக எழுதும்படியாக கல்லூரியில் சேர்ந்து படிக்கும்படியாக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த கைதிகளுடைய வீடுகளில் இருக்கிற அவருடைய குடும்பத்தாருக்கும் கல்வி நிலையை உயர்த்துவதற்கு எல்லா உதவிகளும் செய்தார். பாருங்க, குடும்பங்கள் பெரிய பெரிய குடும்பங்களை பின்னாலே அவர் இருந்து அந்த குடும்பங்கள் அந்த தகப்பன் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் இந்த ப்ரொஃபஸர் செய்து கொடுத்தார். இதுதான் அவருடைய ஊழியம். பாருங்கள், அநேகர் அவரை போற்றினார்கள், அநேகர் அவருக்கு உதவி செய்தார்கள். ஏராளமான பண வரவு அவருக்கு வந்தது. எல்லாருக்கும் அவர் தாராளமாய் செய்தார். இப்படியாக ஆராய்ச்சி படிப்பு PhD வரைக்கும் படித்தவர்கள் இன்றைக்கும் இந்த மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறதை கூட பார்க்கிறோம். ஏன் தெரியுமா? சிலர் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருக்கலாம், சிலர் வீணாக குற்றம் சாட்டப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனாலும் கல்வி தகுதியை உயர்த்துவதற்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பை ஆண்டவர் அவர் மூலமாய் கொடுத்தார். பாருங்க, சிறையில் இருந்தால் கூட ஆண்டவர் அவர்களை மறந்து விடவே இல்லை. சர்வ வல்லமையுள்ள தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களை அந்த சிறைச்சாலைக்குள்ளே அனுப்பினதை நாம் பார்க்க முடியும். பாருங்கள், இதனால் ஒரு சமயம் அந்த கவர்மெண்ட்டு, நம்முடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் அவருக்கு நல்ல உயரிய விருதுகளை கொடுத்தது. எந்த சிறைச்சாலைக்கும் அவர் தாராளமாக எந்நேரமும் சென்று வரும்படியாக அவர் ஒரு பாக்கியத்தை பெற்றார். பாருங்கள், அவர் நிமித்தமாய் தான் இன்றைக்கு அநேகர் கல்லூரியிலே அங்கே படித்து கொண்டு இருக்கிறார்கள். அதற்கு வித்திட்டவர் ப்ரொஃபஸர் நோவா அவர்கள். பாருங்கள், இப்படியாய் ஆண்டவர் எல்லா தரப்பு மக்களையும் அவர் நினைவு கூறுகிறார். அவர்கள் இருந்த நிலைமையிலேயே
திரும்பவும் அவர்களை கட்டுகிறதற்கு தேவன் மனம் மலருகிறதாய் நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நம்முடைய கண்களை நாம் ஓட விட்டோம் என்றால், இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் தங்கள் ஆண்டவனுக்கு குற்றம் செய்தார்கள். அப்பொழுது இவ்விரண்டு பேர் மேலையும் பிரதானிகள் மேலும், இந்த 2 பிரதானிகள் மேல் கோபம் கொண்டு அவர்கள் யோசேப்பு வைக்கப்பட்டிருந்த இடத்திலே தலையாரிகளின் அதிபதியின் வீட்டிலே சிறைச்சாலையிலே காவல் பண்ணப்பட்டார்கள். அப்பொழுதெல்லாம் என்னென்னா, தலையாரிகளின் வீடுகளே சிறைச்சாலைகளாக மாறி இருக்கு. வீட்டில் இருந்து எப்பவுமே காவல் காக்கிற போல பாருங்கள். அப்படிப்பட்ட இடத்துல அங்கே அந்த அதிபதி என்ன செய்தான், இந்த யோசேப்பின் வசத்தில் இவர்களை விசாரிக்கும்படியாக ஒப்புவிக்கப்பட்டான். அவர்களை விசாரித்து வந்தான். இவ்விரண்டு பேரும் ஒரு நாளிலே பாருங்கள் சொப்பனம் காண்கிறார்கள். 2 பொருள் கொண்ட சொப்பனம் காண்கிறார்கள். அவர்கள் காலமே இந்த யோசேப்பு அவர்கள் முகத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் துக்க முகமாய் இருக்கிறார்கள். அப்பொழுது இந்த யோசேப்பு கேட்கிறான், உங்கள் முகங்கள் ஏன் துக்கமாய் இருக்கிறது என்று சொன்ன பொழுது அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க, நாங்கள் சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தத்தை சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை. யோசேப்புடைய பாருங்கள், யோசேப்பு அவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தாலும் கூட, அந்த கஷ்டமான வாழ்க்கையிலே கூட அவன் தன்னுடைய நிலைமையிலிருந்து, தன்னுடைய அபிஷேகத்திலிருந்து, தன்னுடைய கிருபையிலிருந்து அவன் மாறி போகவில்லை. அவன் தெளிவாக சொல்லுகிறான், சொப்பனத்தை விடுவிப்பது தேவனுக்கு அடுத்த காரியம் அல்லமா, ஆகவே நீங்கள் என்னிடத்தில் சொல்லுங்கள், இது தேவன் தான் இதை விடுவிக்க வேண்டும், ஆகவே நீங்கள் என்னிடத்தில் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறான். பாருங்க, இப்போ தேவன் நிற்க வேண்டிய இடத்துல மத்தியஸ்தராய் தேவன் இடத்துலேருந்து கேட்டு பெறுவதற்கு யோசேப்பு தன்னை ஒப்புவிக்கிறான். அப்போ 2 பேரும் 2 கனவுகளை சொல்லுகிறார்கள். பானபாத்திரக்காரன் சொல்லுகிறான், அங்கே திராட்சை செடி முளைக்கிறது, அந்த திராட்சை செடியிலேருந்து நான் ஒரு திராட்சை செடி எனக்கு முன்பாக இருக்க கண்டேன், அதிலே 3 கொடிகள் இருந்தது, அது துளிர்க்கிறது, அது பூக்கள், அதிலே பூக்கள் மலர்ந்திருக்கிறது, அதன் குலைகள் பழுத்த பழங்களாய் இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே என்ன சொன்னா, 3 கொடிகளும் 3 நாட்களாகும், 3 நாட்களுக்குள்ளே அதே பார்வோன், அதே ராஜா உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் தன்னுடைய நிலையிலே நிறுத்துவார். முன்னே நீ எப்படி அவருக்கு பானம் கொடுத்தாயோ அதை போல இனிமேலும் பானம் கொடுப்பாய். நமக்கு எல்லாருக்கும் நிறைய வேலை தெரியும். என்ன வேலை? இன்ஜினியர் வேலை கிடச்சிருக்கு, டாக்டராக இருக்காங்க, ப்ரொஃபஸராக இருக்காங்க, டீச்சர்ஸாக இருக்காங்க, பிஸ்னஸ் மேனாக இருக்காங்க, ஃபார்மராக இருக்காங்க, போலீஸாக இருக்காங்க, இப்படி நம்ம சொல்லிகிட்டே போகலாம், வக்கீலாக இருக்காங்க, எல்லாம் சொல்லிட்டு அங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு வேலையை குறித்து நான் கேள்விப்பட்ட பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்ன தெரியுமா? டீ டேஸ்டர். டீயை டேஸ்ட் பண்ணி அதனுடைய தரம் பிரிக்க வேண்டும். அவருக்கு எவ்வளவு சம்பளம்? 3 லட்சத்துக்கும் அதிகமான சம்பளம். டீ எஸ்டேட்ஸில் டீ உற்பத்தி செய்கிற இடத்துல ஒவ்வொரு விதமான டீ உற்பத்தி ஆகும். அதனுடைய கிரேடு தனித்தனியாய் பிரிப்பார்கள். அவை எல்லாவற்றிலும் கிரேடு பிரித்து அதில் டீ தயாரித்து எல்லாவற்றையும் டேபிளில் வச்சுருப்பாங்க. எந்த டீயிலேருந்து எது வந்ததுன்னு தெரியாது. டீ டேஸ்டர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அந்த டீயை குடிச்சு பார்க்கணும். குடிச்சு பார்த்து அதுக்கு நம்பர் 1, நம்பர் 2 அப்படின்னு கொடுக்கணும். அந்த நம்பர் 1 எல்லாம் ஏற்றுமதி செய்வதற்கு, முதல் தரமானவை எல்லாம் செய்வதற்கு அது உதவும். அப்பொழுது நான் அவர்கிட்ட கேட்டேன், எப்படி நீங்கள் இவ்வளோ துல்லியமாக அதை சொல்ல முடியும்? நாங்கள் எவ்வளவு துல்லியமாய் சொல்லுகிறோமோ அவ்வளவாய் எங்களுடைய சம்பளம் நிர்ணயிக்கப்படும் என்று சொன்னார். அப்போது ஒவ்வொன்றையும் குடிச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு டீயை குடித்து பார்த்து எவ்வளோ நல்லா சம்பாதிக்கலாம் போல் அப்படின்னு நான் நினச்சேன். பாருங்கள், அக்யூரேட்டாக அவர்கள் அதை செய்வார்கள். அதே மாதிரி ஃபுட் டேஸ்டர், ஒவ்வொரு ஹோட்டல்லையும் ஃபுட் டேஸ்டர் இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க, அங்கே இருக்கிற நல்ல உணவுகளை அவங்க டேஸ்ட் பண்ணி பார்த்து அதற்கான விலை நிர்ணயம் பண்ணுவார்கள். அப்படின்னா அவங்க எவ்வளோ எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் பாருங்கள். அதை உருவாக்க தெரியணும், அதை செய்ய தெரியணும். அதன் பின்பு அவர்கள் அதற்கான கூலியை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். இதுதான் இந்த உலகத்தில் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிற நியமம் பாருங்கள். இப்பொழுதும் இந்த யோசேப்பு சொல்லுகிறான், திரும்ப நீ பானம் கொடுப்பாய், திரும்ப நீ திராட்சை ரசத்தை பிழிந்து கொடுப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு காரியம் சொல்கிறான் பாருங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆதியாகமம் 40:14 சொல்லுகிறது, இதன் அர்த்தம் இதுதான் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்ந்திருக்கும் போது, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். சிறையிலே இவனை ஒரு குட்டி அதிகாரி மாதிரி வச்சாலும் கூட அந்த இடம் அவனுக்கு எவ்வளவு நெருக்கமாக இருக்க பாருங்க. நீ வாழ்வடைந்திருக்கும் போது நீ என்ன செய்யணும், என்ன நினச்சி இந்த ராஜா கிட்ட சொல்லணும், சொல்லி இந்த இடத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்று இந்த யோசேப்பு சொல்லுவதை பார்க்கிறோம். அதை தொடர்ந்து அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன், என்னை இந்த காவல் கிடங்கிலே வைக்கும்படியாக நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னான். என் மேலே எந்த குற்றமும் இல்லை, நான் வீணாய் படி சுமத்தப்பட்டு வந்திருக்கிறேன், இதை நினைத்து கொண்டு பார்வோனிடத்தில் எனக்காக பேசு. இந்த உலகத்தில் நம்ம எத்தனையோ பேர்ட்ட சொல்லுவோம், எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க, எனக்கு ஒரு வேலை இருந்தால் சொல்லுங்கள், ஒரு பொண்ணு மாப்பிள்ளை இருந்தால், நல்ல பொண்ணு இருந்தால் சொல்லுங்கள், நல்ல மாப்பிள்ளை இருந்தால் சொல்லுங்கள். இந்த நாட்களிலும் நம்ம சொல்லுகிறோம். ஆனால் அவங்க என்ன செய்வாங்க, மறந்து போயிடுவாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, இவர்களுக்கு இவ்வளவு நல்ல வாழ்க்கை, இவ்வளவு நல்ல வேலை கிடைக்கணுமா அப்படின்னு சொல்லி அதை மறைத்து வைத்து விடுவார்கள், சொல்லாமல் அவர்கள் சென்று விடுவார்கள். இந்த நாளில் நாம் இப்படித்தான் நம் ஜனங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம் பாருங்கள். இதுதான் அப்பொழுதும் சம்பவித்தது. இப்படி தான் ஜெயிலில் இருக்கிற அந்த சிறைச்சாலையில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனத்தை அனுப்புகிறார். எப்படி கனவின் மூலமாய், சொப்பனத்தின் மூலமாய் அனுப்புகிறார். இந்த யோசேப்பு அதை விளக்கி கொடுக்கும்படியான ஞானத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கிறான் பாருங்கள். உன் நிலையிலே நீ திரும்பவும் நீ கட்டப்படுவாய். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், நீ அப்படியே விழுந்து கிடக்க மாட்ட, உன்னை திரும்பவும் கட்டுவேன், உன்னை திரும்பவும் கட்டுவேன், நான் திரும்பவும் உன்னை நாட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் பாருங்கள். ஏசாயா 37:31 சொல்லுகிறது. ஏசாயா 37:31 சொல்லுகிறது, யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். இன்றைக்கு யூதா வம்சத்தில் உள்ளவர்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டார்கள். ஆனால் அப்படி அழிந்து போவதற்கு நான் விட்டு விட மாட்டேன். ஏனென்றால் யூதா என்றால் ஆண்டவருக்கு துதி செய்கிற மக்கள், ஆண்டவரை துதிக்கிற மக்கள், ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற மக்கள், ஆண்டவருக்கு ஆசாரிய ஊழியம் செய்கிற மக்கள். அவர்கள் தப்பி மீந்திருக்கிற அந்த வம்சத்தில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். கீழே இருக்கிற வேறு மறுபடியும் தீந்து போகாது, அது நல்ல வேர் பற்றி மேலே பார்க்கும்போது வேறு இருக்கிறதை எப்படி நமக்கு தெரியும், மேலே கனியின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை, சிதைந்து போன நம்முடைய வாழ்க்கை திரும்ப பூத்து குலுங்கும்படியாக, பூக்களும் காய்களும் பழங்களும் தோன்றும்படியாக கர்த்தரே செய்கிறார். எரேமியா 31:4 சொல்லுகிறது. எரேமியா 31:4, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ மறுபடியும் கட்டப்படுவாய், மறுபடியும் நீ மேளதாளத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் நீ புறப்படுவாய். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். கர்த்தருக்காக காத்திருக்கிற கன்னிகையே, உன்னை மறுபடியும் நான் கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன்னை மறுபடியும் கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், நீ கட்டப்படுவாய். ஆராதனை இயேசு